குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5, உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை. தொடர்ச்சி. நம்முடைய உலகியல் மானுட வாழ்க்கையில் கூட அவ்வப்போது மனிதனுக்கான சில பூரணமான கால ஓரைகளை உலகம் வழங்குகிறது. உணர்வற்ற நிலையில் நடைபோட்டு கொண்டிருக்கும் காலத்தின் நடுவே நித்தியமானவர்கள் வாழ்கின்ற நித்தியமான முழுமையான கனப்பொழுதின் தொடுதல் கிடைப்பது என்பது மானுட உலகில் மிக அரிதாகவே இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்துள்ள ஒரு ஆன்மாவும் அதன் உடலும் இறை ஆனந்தத்தோடு பொருந்தியவாறு வாழ்வது என்பது மிகவும் அரிதாகவே இருக்கிறது. நட்சத்திரங்களின் வேகம் கொண்ட கடினமான இயக்கத்தில் உயிரானது ஸ்வர்க்கம் சார்ந்த ராகத்தையும் அதன் பல தெளிவுகளை கொண்ட இசை பாடலையும் தனக்குள்ளே தாங்கியவாறு பேரின்ப பரவச காற்றினுடைய சோர்வுறாமல் இடையராது துடித்தவாறு ஒளி பொருந்திய மேகம் போன்று மினுமுணுப்புடன் மிதக்கின்ற ஒரு தேவ கன்னிகையினுடைய அங்கங்களின் மென்மையான அசைவுகளுடன் இணைந்து ஒலிக்கின்ற இசைப்பாடலோடு தன்னை இணைத்தவாறு சந்திரகாந்த் கற்கள் கொண்ட அமைக்கப்பட்ட சொர்க்கத்தின் தரையின் மீது மகிழ்ச்சி பொருந்திய ஒரு அலையை வெளிப்படுத்தியவாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆனந்தமான ஆன்மாவும் உடலும் இணைந்து பிறப்பது என்பது இந்த உலகத்தில் மிக அரிது. Behold this image cast by light and love, a stanza of the order of the gods, perfectly ramped, a pillared ripple of gold, her body like a brimmed pitcher of delight, shaped in a splendor of gold-colored bronze, as if to size earth's truth of hidden bliss. Page number 422.